குட் மார்னிங். நம்ம லாஸ்ட் வீடியோவில் அரித்மெட்டிக் மீன், ஜியோமெட்ரிக் மீன், ஹார்மோனிக் மீனுடைய இண்டிவிஜுவல் சீரிஸ் ப்ராப்ளமும் டிஸ்கிரீட் சீரிஸ் ப்ராப்ளம் நம்ம பார்த்தோம். இப்போ அரித்மெட்டிக் மீன், ஜியோமெட்ரிக் மீன், ஹார்மோனிக் மீனுடைய கண்டினியூஸ் சீரிஸ் ப்ராப்ளம் நம்ம பார்க்க போகிறோம். ஃபைண்ட் த அரித்மெட்டிக் மீன், ஜியோமெட்ரிக் மீன், ஹார்மோனிக் மீன் ஃபார் த ஃபாலோயிங் ஃப்ரீக்வன்சி டிஸ்ட்ரிபியூஷன். ரிப்பீட்டடாக இதே வரதுனால கொஞ்சம் ஒரு மாதிரி ஃபீல் ஆகும். ஸோ இதோட நம்ம முடிச்சிடலாம் இந்த லாஸ்ட் வீடியோவை. நெக்ஸ்ட் வந்து மெஷர்ஸ் ஆஃப் டிஸ்பர்ஷன் பார்க்க போகிறோம். ஸோ கிளாஸ் 0 to 5, 5 to 10, 10 to 15, 15 to 20, 20 to 25, ஃப்ரீக்வன்சி 3, 5, 12, 6, 4ங்கிற நம்மளுடைய வேல்யூஸ் கொடுத்துருக்காங்க. பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு இது கண்டினியூஸ் சீரிஸ்க்கான ஒரு ப்ராப்ளம் அப்படிங்கிறது நமக்கு தெளிவாக தெரியும். ஸோ அதில் நம்மளுடைய சொல்யூஷன். ஸோ சொல்யூஷனில் என்ன கேட்டிருக்காங்க? கண்டினியூஸ் சீரிஸ் ப்ராப்ளம், அரித்மெட்டிக் மீன், ஜியோமெட்ரிக் மீன், ஹார்மோனிக் மீன். ஸோ கண்டினியூஸ் சீரிஸ் அரித்மெட்டிக் மீனுடைய ஃபார்முலா a plus summation f into d divided by n into c. டிங்கிறது உங்களுக்கு தெரியும், m minus a divided by c. nங்கிறது எப்போ நமக்கு ஃப்ரீக்வன்சி கொடுக்குறாங்களோ அது டோட்டல் ஃப்ரீக்வன்சி. இங்கே ஏங்கிறது நம்மளுடைய அஷ்யூம்டு வேல்யூ நாம சூஸ் பண்ணுறது, எம்ங்கிறது மிட் வேல்யூ, சிங்கிறது கிளாஸ் இன்டர்வல். ஜியோமெட்ரிக் மீன்னாவே நமக்கு ஞாபகம் வரக்கூடியது ஆன்டி லாக் ஆஃப் சமேஷன் f into log m divided by n. ஸோ நமக்கு கிளாஸ் இன்டர்வல் கொடுத்தாலே நம்ம கண்டுபிடிக்கக்கூடியது மிட் பாயிண்ட்ஸு. ஸோ மிட் பாயிண்ட்ஸ் கண்டுபிடிச்சாலே நமக்கு மற்ற எல்லா வேல்யூஸும் கிடச்சிரும். ஹார்மோனிக் மீன் n divided by summation f divided by m or f into 1 by m நம்மளுடைய ஆன்சரை நம்மளால் சொல்ல முடியும். இது எல்லாத்துக்குமே காமனாக என்னங்கிறது டோட்டல் ஃப்ரீக்வன்சி. ஸோ செகண்ட் ஸ்டெப்க்கான சொல்யூஷன் நம்ம போகலாம். ஃபார்முலா ஒரு வாட்டி பார்த்துங்க. கண்டினியூஸ் சீரிஸில் இருக்கக்கூடிய அரித்மெட்டிக் மீன், ஜியோமெட்ரிக் மீன், ஹார்மோனிக் மீன். இப்போ நம்மளுடைய சொல்யூஷன் போகலாம். செகண்ட் ஸ்டெப். செகண்ட் ஸ்டெப்க்கான calculation. ஸோ கேல்குலேஷனில் கொடுத்துருக்கக்கூடிய ஃபஸ்ட்டு ஃபார்மேட்டு எக்ஸு, செகண்ட் ஃபார்மேட்டு எஃப். நம்ம கண்டுபிடிக்கக்கூடியது அரித்மெட்டிக் மீனுக்கான அது என்ன தான் நம்ம கொடுத்துருந்தாலும் நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க? 0 to 5, 5 to 10, 10 to 15, 15 to 20, 20 to 25. ஸோ எப்பயுமே நமக்கு ஒரு கிளாஸ் இன்டர்வல் கொடுக்குறாங்க அப்படின்னு சொன்னாலே நீங்கள் ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்கக்கூடியது மிட் பாயிண்ட்ஸு. ஸோ ஃப்ரீக்வன்சி 3, 5, 12, 6, 4. ஸோ நம்முடைய மிட் பாயிண்ட்ஸ் எப்படி கண்டுபிடிக்கணும்? 0 plus 5 divided by 2. ஸோ நமக்கு கிடைக்கக்கூடியது 2.5. 5 plus 10, 15 divided by 2, 7.5. 25 divided by 2, 12.5. 35 divided by 2, 17.5. 20 plus 25 divided by 2, 45 divided by 2, 22.5. ஸோ நமக்கு மிட் பாயிண்ட்ஸ் நமக்கு கிடச்சிருக்கு. மிட் பாயிண்ட்ஸ் கண்டுபிடிச்ச உடனே நம்மளுடைய டீனுடைய வேல்யூ. எதனால் டி கண்டுபிடிக்கிறோம் அப்படின்னு சொன்னால், நான் ஃபஸ்ட்டு அரித்மெட்டிக் மீனுக்கான டேபிள் ஃபார்மேட் ஃபஸ்ட்டு ஃபார்ம் பண்ணுறேன். ஸோ டி கண்டுபிடிக்கணும்னா ஃபஸ்ட்டு நமக்கு சரியான வேல்யூஸ் நம்ம பிரிச்சுட்டு இந்த சென்டர் இருக்கக்கூடிய வேல்யூஸை நம்ம ஏன்னு சூஸ் பண்ணுறோம். ஏ ஈக்குவல் டு 12.5. சிங்கிறது இதனுடைய கிளாஸ் இன்டர்வல் எவ்வளோ டிஃப்ரெண்ட்டில் இருக்குது நான் பார்த்தாலே தெரியும். 0 to 5, 5 to 10, 10 to 15 போது நமக்கு கிளாஸ் இன்டர்வல் 5 டிஃப்ரெண்ட்டில் இருக்குது. ஸோ ஒவ்வொரு மிட் பாயிண்ட்ஸையும் அப்ளை பண்ணி டீனுடைய வேல்யூஸ் கண்டுபிடிச்சிருங்க. இது ஆல்ரெடி எடுத்தது தான், அதனால் நான் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக போகிறேன். 2.5 minus 12.5 நமக்கு என்ன வரும்? -10. -10 divided by 5 நம்மளுடையது -2, -1, 0, 1, 2ங்கிறது நம்மளுடைய டீனுடைய வேல்யூஸாக நமக்கு கிடைக்கும். இப்போ நம்மளுடைய அரித்மெட்டிக் மீனுடைய சமேஷன் வேல்யூஸ் என்ன கேட்டிருக்காங்க? f into d. ஸோ f into d வேல்யூஸ் கேட்டிருக்காங்க. இங்கே f இருக்குது, இங்கே d இருக்குது. 3 into -2, -6, 5 into -5, -5, 0 into any number 0, 6 to 1, 6, 4 into 2, 8. ஸோ நம்மளுடைய இந்த சமேஷன் f into d நமக்கு கிடச்சிருக்கு. இந்த f into d டோட்டல் நமக்கு 3ன்னு கிடைக்கு. f டோட்டல் நமக்கு தேவைப்படுது 30. இது எக்ஸோட டோட்டல் நமக்கு தேவை கிடையாது, அதனால் அதை போட்டுடலாம். மிட் பாயிண்ட்ஸும் d வேல்யூஸும் நமக்கு தேவை கிடையாது. இப்போ நமக்கு அரித்மெட்டிக் மீனுக்கான ஃபார்மேட் பண்ணியாச்சு. இதே ஃபார்மேட்டில் நம்ம கண்டுபிடிக்கக்கூடியது ஃபஸ்ட்டு ஜியோமெட்ரிக் மீன். ஜியோமெட்ரிக் மீனில் எஃப் இருக்குது, பட் எது இல்லை? லாக் எம் இல்லை. அந்த லாக் எம்மோட வேல்யூஸை கண்டுபிடிச்சிருங்க. அதுக்கடுத்து எஃப் இன்ட்டு லாக் எம் அதனுடைய வேல்யூஸை நீங்கள் கண்டுபிடிக்கலாம். ஸோ லாக் எம் மிட் பாயிண்ட்ஸுக்கு லாக் எடுங்க. லாக் 2.5. லாக் 2.5 வேல்யூஸ் 0.3979. லாக் 7.5 வேல்யூஸ் 0.8751. லாக் 12.5 லாக் m. லாக் 12.5 1.0969. லாக் 17.5 1.2430. லாக் 22.5 1.
3523. நமக்கு log mோட டோட்டல் நமக்கு தேவை கிடையாது. ஸோ அப்போ f இருக்குது, log m இருக்குது. ஸோ f into log m இதோட மல்டிப்ளை பண்ணிக்கோங்க. f into log m 3 into 0.3979 நமக்கு என்ன கிடைக்கும்? 1.1938. கால்குலேட்டரில் போட்டு ஆன்சரை செக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு 5 into 0.873753. நெக்ஸ்ட்டு 12 into 1 point something. ஸோ 13.1629. Next 6 into 1.2430, 7.4582. Next 4 into 1.3523. ஸோ நமக்கு கிடச்சிருக்கிறது 5.4087. இப்போ இந்த ரெண்டு ஃபார்மேட் நமக்கு ஜியோமெட்ரிக் மீன்கானது. ஸோ அதுக்கு அடுத்து நம்ம ஃபைனலாக கண்டுபிடிக்கக்கூடிய ஃபார்மேட் எஃப் டிவைடட் பை எம். இது வந்து நம்முடைய ஹார்மோனிக் மீன்கான ஆன்சர். இப்போ எஃப் இன்ட்டு லாகமோட டோட்டல் மட்டும் தான் வேணும், லாகம் தேவையில்லை. இப்போ எஃப் இன்ட்டு லாகம் நம்ம ஆன்சர் போட்டோம்னா நமக்கு 31.5989 நமக்கு கிடைக்கும். நெக்ஸ்ட்டு எஃப் டிவைடட் பை எம். எஃப் டிவைடட் பை எஃப் இங்கே இருக்குது, எம் இங்கே இருக்குது. அப்போ எஃப் டிவைடட் பை எம் நீங்கள் டைரெக்டாக போடுங்க. 3 டிவைடட் பை 2.5. 3 டிவைடட் பை 2.5 1.222 நமக்கு கிடைக்கும். ஸோ நான் வந்து ஒரு 3 zeros ஆட் பண்ணிக்கிறேன். அதே மாதிரி நம்மளுடைய வேல்யூஸை நீங்கள் 5 டிவைடட் பை 7.5 0.666 போயிட்டுருக்கோம். அதுக்கப்புறம் 12 டிவைடட் பை 12.5 0.9600. 6 டிவைடட் பை 17.5 நம்முடைய வேல்யூஸ் 3429. 4 டிவைடட் பை 22.5 0.1778. ஸோ இதனுடைய டோட்டல் வேல்யூ மட்டும் தான் நமக்கு தேவை. அதனோட டோட்டல் வேல்யூ 3.3474. ஒன்ஸ் அகைன் டேபிளை செக் பண்ணிக்கோங்க. இப்போ நான் ஃபார்முலா கேல்குலேஷன் போட போகிறேன். ஸோ அதனுடைய வேல்யூஸ் நம்மளுக்கு நல்லா பார்த்துக்கோங்க. ஒரே டேபிள் ஃபார்மேட்டில் அரித்மெட்டிக் மீன், ஜியோமெட்ரிக் மீன், ஹார்மோனிக் மீனுக்கு தேவையான ஃபார்மேட் நம்ம ஃபார்ம் பண்ணியாச்சு. எக்ஸ் எஃப் நம்ம ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்கக்கூடியது மிட் பாயிண்ட்ஸ். அதுக்கடுத்து நம்மளுடையது எஃப் இன்ட்டு டினுடைய சமேஷன் வேல்யூஸ் கேட்டிருக்காங்க. அதனால் டி கண்டுபிடிச்சிட்டு அதுக்கப்புறம் எஃபோட மல்டிப்ளை பண்ணுறோம். திரும்ப ஜியோமெட்ரிக் மீனுக்கு எஃப் இன்ட்டு லாகமோட டோட்டல் கேட்டிருக்காங்க. நம்மகிட்ட எஃப் இருக்குது, லாகம் இல்லை. லாகம் கண்டுபிடிச்சிட்டு எஃப் இன்ட்டு லாகம் நம்ம மல்டிப்ளை பண்ணுறோம். நெக்ஸ்ட்டு எஃப் எம் ரெண்டுமே இருக்கிறதுனால ஹார்மோனிக் மீனுக்கான எஃப் டிவைடட் பை எம்னுடைய வேல்யூஸ் நம்ம கண்டுபிடிச்சாச்சு. இப்போ நம்மளுடைய ஃபார்முலா அப்ளை பண்ணிடலாம். ஸோ அதுக்கு தேவையான ஆன்சர்ஸ் மட்டும் நம்ம எடுத்துட்டு ஃபார்முலாவில் அப்ளை பண்ணிக்கலாம். டேபிளை ஒரு வாட்டி பார்த்துக்கோங்க. ஸோ ஃபஸ்ட்டு வந்து நமக்கு என்ன கிடச்சிருக்கு? அரித்மெட்டிக் மீனுக்கான வேல்யூஸ் எல்லாத்தையும் எடுத்து எழுதுங்க. ஸோ அதுக்கு தேவையான ஆன்சர்ஸ் என்னென்ன நமக்கு தேவை? A equal to 12.5, C equal to 5. அதுக்கப்புறம் நமக்கு என்னோட வேல்யூ என்ன நமக்கு கிடச்சிருக்கு? 30. சமேஷன் எஃப் இன்ட்டு டினுடைய வேல்யூஸ் என்னன்னு கிடச்சிருக்கு? நமக்கு 3ன்னு கிடச்சிருக்கு. ஸோ இப்போ நம்மளுடைய ஃபஸ்ட்டு வேல்யூஸ் அரித்மெட்டிக் மீன். அரித்மெட்டிக் மீன் ஈக்குவல் டு A ப்ளஸ் சமேஷன் எஃப்டி டிவைடட் பை n இன்ட்டு சி. ஃபார்முலா நம்ம ஃபஸ்ட்டு எழுதிட்டதுனால ஃபார்முலா. ஸோ நெக்ஸ்ட்டு 12.5 ப்ளஸ் 3 டிவைடட் பை 30 இன்ட்டு 5 நமக்கு வேல்யூ 0.10 இன்ட்டு 5. ஸோ 12.5 ப்ளஸ் 0.5. ஸோ நம்மளுடைய ஆன்சர் அரித்மெட்டிக் மீன் ஈக்குவல் டு 13 அப்படின்னு கிடச்சிருக்கு. இப்போ செகண்ட்கான ஆன்சரை நான் இங்கேயே எழுதுகிறேன். ஸோ இதனுடைய செகண்ட்கான நம்மளுடைய வேல்யூஸ் என்ன தேவைப்படுது? சமேஷன் எஃப் இன்ட்டு லாக் எம்மோட வேல்யூஸ் மட்டும்தான் நமக்கு தேவை. இப்போ எஃப் இன்ட்டு லாக் எம்மோட வேல்யூஸ் என்ன நமக்கு? 31.5989. அதுக்கடுத்து சமேஷன் எஃப் டிவைடட் பை எம்மோட வேல்யூ நமக்கு என்ன கிடச்சிருக்கு? 3.3474. இதுக்கு எல்லாத்துக்குமே காமனாக என்னோட வேல்யூஸ் எடுக்க போகிறோம். ஸோ நெக்ஸ்ட்டு geometric mean equal to anti-log of summation f into log m 31.5989 summation log m divided by n. ஸோ anti-log எடுக்காத வரையும் anti-logங்கிற அந்த வேர்டை யூஸ் பண்ணிக்கிட்டே இருங்க. 31 டிவைடட் பை 31.5989 டிவைடட் பை 30 நமக்கு என்ன கிடச்சிருக்கு அப்படின்னா 1.0533. ஸோ anti-log எப்படி எடுக்கணும்னு நான் சொல்லியிருக்கேன். shift log 1.053. ஸோ அதனுடைய வேல்யூஸ் ஜியோமெட்ரிக் மீன் ஈக்குவல் டு நமக்கு என்ன கிடச்சிருக்கு அப்படின்னு சொன்னால் 11.31. ஸோ இதுதான் நம்மளுடைய ஜியோமெட்ரிக் மீனுக்கான ஆன்சர்.
ஸோ ஜியாமெட்ரிக் மீனுக்கான ஆன்சருக்கு அப்புறம் நம்முடைய ஹார்மோனிக் மீன் தேர்டுக்கான ஹார்மோனிக் மீன் ஈக்குவல் டு n divided by n 30 divided by summation f divided by n 3.3474. So therefore harmonic mean equal to 30 divided by 3.3474 நமக்கு என்ன கிடைச்சிருக்கு 8.96. So final result arithmetic mean equal to 13, geometric mean equal to 11.31, harmonic mean equal to 8.96. So நம்மளுடைய relation arithmetic mean is greater than geometric mean is greater than harmonic mean. The relation is true. ஸோ அதனுடைய வேல்யூஸ்க்கு ஏற்ற மாதிரி நம்மளுடைய ரிசல்ட்டை ஃபினிஷ் பண்ணியாச்சு. ஸோ இது கண்டினியூஸ் சீரீஸ்க்கான அரித்மெட்டிக் மீன், ஜியாமெட்ரிக் மீன், ஹார்மோனிக் மீன்கான ஒரு சொல்யூஷன். ஸோ இதுதான் நம்மளுடைய ஒரு வேல்யூ. இது நான் தனித்தனியாக எடுத்ததுனால உங்களுக்கு கம்பைன் பண்ணி சொல்லும்போது ஒரு கன்ஃபியூஷன் இருக்கும். தனித்தனியாக நான் ஃபுல்லாக எடுத்தேன், அதனால் இந்த வீடியோஸ் வந்து உங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருந்தாலும் இது வந்து கொஞ்சம் ஈஸியாக நமக்கு புரியும். ஸோ இதோட நம்மளுடைய மெஷர்ஸ் ஆஃப் சென்ட்ரல் டெண்டன்சினுடைய இதான் லாஸ்ட் வீடியோ. நெக்ஸ்ட் பார்க்க போகிறது மெஷர்ஸ் ஆஃப் டிஸ்பர்ஷன். ஓகேங்களா? ஸோ இதில் ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.